ஆ, முதல்ல எங்களுக்கு மையக்குழு கூட்டம் நாளை நிர்வாகிகள் கூட்டம் கோவையில் இருக்கு. தேர்தலுக்கு பிந்தைய எப்படி நடவடிக்கைகள், தேர்தல் எப்படி சந்தித்தோம் என்பதை பற்றி விவாதம் இருக்கிறது. இது ஒரு தோல்வியை சந்தித்திருந்தாலும் கட்சி மிகுந்த உற்சாகத்தோடு மீண்டு எழும். அது பாரதிய ஜனதா கட்சி. ஏனென்றால் இந்தியா அளவில் 20 மாநிலங்களுக்கு மேல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் யாரும் கணிக்க முடியாத தேர்தலாக இருந்தது. ஆனாலும் புதிய ஆட்சியிடம் அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சியிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, மறுபடியும் திமுக ஆட்சி எதற்காக மக்களால் புறக்கணிக்கப்பட்டது என்றால், மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கையே அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனைமேடு செப்பு அந்த பட்டயங்கள் உலகத்திலேயே உள்ள தமிழர்கள் எல்லோரும் மிகுந்த ஆர்வத்தோடு அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது, தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திற்கு பிரதமர் பெருமை சேர்த்திருக்கிறார் என்ற வகையில் அதற்கு ஒரு நன்றியையோ பாராட்டையோ தெரிவித்திருக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட பாராபட்சமான மனநிலையை விட வேண்டும் என்பது நமது கருத்து. அதே மாதிரி தான் கல்வி அமைச்சர் பேசும்பொழுது PM ஸ்ரீ திட்டம், புதிய கல்விக் கொள்கை, இருமொழி கொள்கை, இதையெல்லாம் நாங்கள் பின்பற்றுவோம், இது எங்களோட கொள்கை முடிவு அப்படின்னு சொல்றார். நான் நேற்றே முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன். இப்படி புதிய அமைச்சர்கள் எல்லாம் பொத்தாம் பொதுவாக கொள்கை முடிவு எடுக்காமல் அமர்ந்து எவையெல்லாம் அதுவும் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு பலன் தருமோ அந்த அளவிற்கு நீங்கள் திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். PM ஸ்ரீ திட்டம் குறிப்பாக புதுச்சேரி போன்ற இடங்களிலெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது சிறப்பாக செயலாற்றப்பட்டு வருகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மிகவும் கண்டனத்திற்குரியது, நேற்று முதலமைச்சரோட அறையிலேயே அவர் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது ரீல்ஸ் போட்டது. ஆக முதலமைச்சர் அறை என்பது மிகவும் ஒரு மரியாதைக்காக நடத்தப்படக்கூடிய அறை. அந்த அறையிலேயே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடாது. அதில் முதலமைச்சர் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.